கேட்கல. அவங்கள மாத்துறது ஈஸியா, நம்மளை மாத்திக்கிறது ஈஸியா? கேட்கல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆண்டவரும் என்னதான் எதிர்பார்க்கிறாரு? சில நேரத்தில் அவங்கள மாத்திடுறாரு, சில நேரத்தில் நம்மளை மாத்திடுறாரு. ஏன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போ, நீ தாழ்ந்து போ, நீ விட்டு கொடுத்து போ, நீ ரெடியாகி போ, நீ கவலைப்படாம போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் பிள்ளை தானே, என்ன பாரு, நான் தாண்டாததையா நீ தாண்டி வர போற, அதனால ஒன்றும் இல்லை. அது மாறும்போது உணர்வு அடையும் போது அவங்க உணர்வடைவாங்க, திருந்தும் போது திருந்துவாங்க. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க. ஆண்டவரே, இனி அவங்க மாறட்டும்னு நான் ஜெபம் பண்றதை விட, சத்தமா சொல்லுங்க, கேட்கல. ஸோ அம்மாங்க நிறைய பேர், சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க பாருங்க. அவ்வளோ தூரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிக்கனை மட்டனை செஞ்சு வச்சுட்டு கடைசியில் சிலர் முடிக்கும் போது ரசத்தை தானே சாப்பிட்டு போறீங்க. ஏன்? சில வீடுகளில் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, சில வீடுகளில் மொத்தத்தையும் சட்டியோட வலிச்சு சாப்பிட்ருவாங்க. இங்கே ஒரு ஆத்மா இருக்கிறதே அவங்களுக்கு என்ன இருக்காது. நீங்க செஞ்சீங்க, நீங்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சீங்க, நீங்க காலையிலேருந்தே ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை யோசிக்கிறது கூட யாருக்குமே, கடைசியில் நீங்க சாப்பிடலையான்னு ஒருத்தங்க கேட்பாங்க தெரியுமா, ஐயோ உனக்கு சிக்கன் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நீங்க என்னைக்காவது ஒரு நாளாவது கோவிச்சிருக்கீங்களா? என் கணவனாக இருந்து கொஞ்சம் சிக்கனை வச்சுருக்கலாம் இல்லைங்க, பசங்களை பார்த்து, ஏன்டா உங்களுக்கெல்லாம் வந்து அறிவுன்றது ஒன்று இருக்கா தெரியலையா, சாப்பிடும்போது யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும்னு கேட்டால், நீங்கள் நிறைய பேர் எப்படி தான் கொடுத்துருக்கீங்கன்னா அதை தியாகம் பண்ணி, அதை குறித்து உங்களுக்கு ஒரு வருத்தமே, அட போப்பா நீ வேற, நீ சாப்பிட்டல அது எனக்கு போதும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீங்கல்ல அது போதும், எனக்கு அந்த ரசத்தை கொடு, நான் அடியில் அந்த சட்டியை வச்சு கொஞ்சம் சாப்பாடை போட்டு அதில் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன். அப்போது நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஹலோ, நீங்கள் ரொம்ப அழகாக மாறிட்டீங்க. அதனால அந்த இடத்துல சண்டை இல்லை, அதனால அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றார், அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை மகளே, ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை மகளே, எல்லாவற்றிலையும் இது மாறும்னு நான் முயற்சி எடுத்தேன், அது மாறல, நான் அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய தியாகம். அவர் இந்த உலகத்தில் வந்து எல்லாரையும் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கலான்னு எவ்வளோ முயற்சி எடுத்தார். ஆனால் அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, வாலண்டியரா, சரிப்பா நீங்கள் இப்போ விட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இல்லை, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமா இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ உங்களுக்காக அதை நான் யார் செய்கிறேன், அவர் செய்கிறேன் என்று சொல்லிட்டு, அவர் பாவம் அறியாதவராக இருந்தும் எனக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணினாருன்னா ஏற்றுக்கொண்டார். அதுதான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.